ஹலோ ஆல். இந்த கேலண்டர் சம் இல்லாமல் எக்ஸாமே இருக்காது. எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இந்த சம் இல்லாமல் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் கிடையாது. வாங்க பார்க்கலாம். தி கேலண்டர் ஆஃப் தி இயர் 2025 2025 எப்போ ரிப்பீட் ஆகும்னு கேட்குறாங்க. சேம் ஃபார். சரி, எப்பயுமே எப்படின்னா இந்த மாதிரி இயர் இருக்குன்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 5 வரும். 4 5 20. அடுத்து 4 6 24. 24 1 ரிமைண்டர். ஓகே, 1 வந்து ரிமைண்டர். இங்கே தான் ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது. ரிமைண்டர் கான்செப்ட். ரிமைண்டர் 0 1 3 2 3 2 3க்கு அப்புறம் வராது. ஏன்னா எப்போயுமே 4ஆல் தான் டிவைட் பண்ணுறோம். 3க்கு அப்புறம் வராது. இந்த 3 தான் ரிமைண்டர் வரும். 0 வந்துச்சுன்னா 28 இயர்ஸ், 1 வந்துச்சுன்னா 6 இயர்ஸ், 2 3 வந்துச்சுன்னா 11 இயர்ஸ். நமக்கு இன்றைக்கி இப்போது என்னென்னா ரிமைண்டர் 1 வந்திருக்கு. இப்போது 2025 + 6 போட்டால் என்ன வேணும்? 2031. 31 தான் இதோட ஆன்சர். இப்போ ரிமைண்டர் வந்துச்சுன்னா இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிக்கணும் இந்த வருஷத்தோட. அவ்வளோதான். இப்போது 2027 உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொஷின் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.